ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். அறிவோம் சங்க இலக்கியம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு ஒரு பாடலை பார்க்க இருக்கின்றோம். இந்திரா என்ற படத்திலே வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு திரைப்பட பாடலை உங்களுக்கு இப்போது சொல்லப் போகிறேன். நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே, தென்றல் போகின்றது, சோலை சிரிக்கின்றது, யாரும் சுகிக்கவில்லையே என்ற ஒரு அருமையான பாடல். அதான் நிலா காய்ந்து கொண்டிருக்கிறது, நேரமும் போய்கொண்டிருக்கிறது, ஆனால் யாருக்கும் அதனால் பயனில்லை, அதனால் அதை ரசிப்பவர்கள் யாரும் இல்லை. தென்றல் வீசிக்கொண்டிருக்கிறது, அதனால் சோலை சிரித்து கொண்டிருக்கிறது, யாருமே அதை சுகிக்கவில்லை, யாருக்குமே அதை ரசிக்கவில்லையே என்ற ஒரு பாடல். இந்த பாடலை நான் எங்கே பொருத்தி பார்க்கிறேன் என்று சொன்னால், குறுந்தொகையிலே 27வது பாடல் வெள்ளி வீதியார் என்ற ஒருவர் எழுதிய பாடல். பெண்பார் புலவர் ஒரு பெண்ணின் உணர்வை மிக அழகாக சொல்லியிருக்கின்ற ஒரு பாடல். கன்று முன்னாது களத்தினும் படாது, நல்லான் நிலத்து உக்கா அங்கு எனக்கும் ஆகாது, என்னைக்கும் உதவாது, பசலை உனி இயர் வேண்டும், திவிலை அல்குல் என் மாமை கவினை அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது பசும் இருக்குது, அந்த பசுவினுடைய பால் கன்றுக்கும் ஆகாமல், கன்றுக்கும் கொடுக்கவில்லை, கறந்தும் பிடித்து வேறு யாருக்கும் தராமல் தரையிலே வீணாக போய்கொண்டிருக்கிறது. அதுபோல என்னுடைய அழகு எனக்கு பயன்பட வேண்டும், அல்லது என்னுடைய தலைவனுக்கு பயன்பட வேண்டும். அவனோ இங்கே இல்லை, பொருள் தேட போய்விட்டான். ஆக யாருக்கும் பயனில்லாமல் இந்த பால் வீணாக தரையிலே போய்கொண்டிருப்பது போல, இந்த நிலா யாருக்கும் பயன்படாமல் காய்ந்து கொண்டிருப்பது போல, இந்த படத்திலே சொன்னது போல, என்னுடைய அழகு யாருக்கும் பயன்படாமல் இப்படி போய்கொண்டிருக்கிறதே, வீணாக போய்கொண்டிருக்கிறதே என்று ஒரு தலைவன் இல்லாத அதனை விட்டு பிரிந்த நிலையிலே வருந்துகின்றதாக அங்கே வெள்ளி வீதியார் அழகான இந்த பாடலை தந்திருப்பார். குறுந்தொகையிலே பாடல் 27. சங்க இலக்கியங்கள் நம்முடைய சாகா வரம்பற்ற ஒரு மிகப்பெரிய புதையல்கள், நமக்கு கிடைத்த வைரக்கட்டிகள், நம்முடைய வாழ்வியலை சொல்லுகின்ற ஒரு இலக்கியங்கள். ஆகவே அதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு பாடலை இந்த ஒரு பாடலோடு ஒப்பிட்டு உங்களுக்கு சொன்னேன். ரசித்து கேட்டு ரசித்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்தவர்களுக்கும் அதை அனுப்புங்கள், அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.